எக்ஸல்ல ஃபாண்ட்டை ஃபாண்ட் சைஸு எப்படி அலைன் பண்ணுறது, சைஸ் சேஞ்ச் பண்ணுறது, கலர்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்லை இப்போ எந்த செல்லை வந்து ஃபாண்ட் சைஸை கலர்ஸ் எல்லாம் கொடுக்குறோமோ அந்த செல்லை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த இதை மாற்ற போகிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே போயிட்டு நான் வந்து எனக்கு வந்து ஃபாண்ட் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நான் வந்து பார்க்க வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஏரியலில் வேணும், அதனால நான் வந்து ஏரியலில் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு 9 இருந்தால் போதும், அதனால் 9 அடைன் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து போல்டாக எனக்கு வேணுமா, அப்போ போல்டாக நான் கொடுத்துட்டேன். போல்டு கலர் கொடுத்தீங்கன்னா போல்டாக இருக்கும் லெட்டர்ஸ் வந்து. இப்போ இட்டாலிக் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக அது வர மாதிரி வரும். இப்போ இப்போ இந்த எனக்கு இட்டாலிக் வேண்டாம்னா அதை ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா அதே ரிமூவ் ஆயிரும். இப்போ எனக்கு வந்து நான் செலக்ட் பண்ணி வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்து அண்டர்லைன் கொடுத்தீங்கன்னா எல்லா வேர்ட்ஸுமே அண்டர்லைனில் காமிக்கும். இப்போ நீங்கள் இந்த நீங்கள் செலக்ட் பண்ண செல்லுக்கு வந்து பார்டர் எதாவது கொடுக்கணும்னா இங்கே கீழே போயிட்டு ஆல் பார்டர்ஸ்ன்னு இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பார்டர் ஆயிரும். இல்லை எனக்கு பார்டர்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னா நோ பார்டர் கொடுங்க. இல்லை எனக்கு அவுட் சைடு மட்டும்தான் வேணும் பார்டரு அப்படின்னா அவுட் சைடு பார்டர் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா வெளியில் மட்டும்தான் பார்டராக விழுகும், வெளியில் மட்டும்தான் வரும். இல்லை திக்காக அவுட் சைடு பார்டர் அதை கொடுத்தீங்கன்னா வெளியில் மட்டும் திக்காக விழுகும் பார்டர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண செல்லுக்கு உள்ளே வந்து அந்த ஃபாண்ட்ஸ்க்கு உள்ள பேக்ரவுண்டில் என்ன கலர்ஸ் வேணும், தீம் ஃபாண்ட் என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து க்ரீன் தான் வேணும். எனக்கு நீங்கள் செலக்ட் பண்ண செல்லுக்கு வந்து எனக்கு வந்து க்ரீன் கலர் தான் வேணும், அதனால நான் பண்ணேன் க்ரீன் கலர் கொடுத்துட்டேன். இப்போ க்ரீன் கலர் கொடுத்தோன்னே இது ஃபுல்லாமே க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ எனக்கு வந்து டெஸ்ட் கலர் வந்து வேறு என்னமே வேணும். எனக்கு டெஸ்ட் கலர் வந்து எனக்கு வேறு கலரில் எனக்கு டெஸ்ட் கலர் வந்து எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னா நான் போய் மறுபடியும் எல்லோ கலர் கொடுத்துருந்தேன். இங்கே ஃபுல்லாக டெஸ்ட் கலர் ஃபுல்லாக எல்லோவாக மாறிடும்.